முயற்சி பண்ணா எது வேணா பண்ணலான்னு இந்த மாற்றுத்திறனாளி இப்ப நிரூபிச்சிருக்காரு. கண்ணுமைக்கிற நேரத்துல மாஸ் பண்ணிருக்காரு. எப்படிரான்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த வீடியோ இருக்கு. ஒரு சின்ன ஸ்டண்ட் பண்ண ட்ரை பண்றாருங்க. அந்த பாட்டில அப்படியே காலால தூக்கி போடுறாரு. அது அவருடைய தலைக்கு மேல போது. கழுத்து கிட்ட போனதும் மறுபடியும் அந்த பாட்டில கீழே தள்ளி விடுறாரு. அது அழகா போயிட்டு அப்படியே நின்னுடுதுங்க. நம்ம சும்மா கையில ட்ரை பண்ணுவோம்ல, பாட்டில் எடுத்துப்போம், அப்படியே சுத்தி விடுவோம், அது ஒழுங்கா நிக்குதான்னு பார்ப்போம். பல டைம் நமக்கு ஒழுங்கா நிக்காது. பட் பிராக்டிஸ் பண்ண 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 ஒரு கட்டத்துல அதை நிறுத்திடுவோம். அதே மாதிரிதான் இவரு காலால பாட்டில் எடுக்கிறாரு. அதை அவருடைய தலைக்கு மேல தூக்கி போட்டு மறுபடியும் கீழே அழகா பிளேஸ் பண்றாரு. அவராலேயே நம்ப முடியல. என்னடா எப்படா நின்னுடுச்சு. பட் இருந்தாலும் எத்தனை தடவை ட்ரை பண்ணிருக்காரு அப்படின்றது அவருடைய ரியாக்ஷனை பார்க்கும் போதே தெரியுதுங்க. கண்டிப்பா நிறைய தடவை பிராக்டிஸ் பண்ணி அது ஒழுங்கா நிக்காம தான் இருந்திருக்கும். அதுக்கப்புறமா அட்லாஸ்ட் பாட்டில் கரெக்டா பிளேஸ் ஆயிடுச்சு. 20 நிமிஷமா நான் ட்ரை பண்ணேங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரு ஷேர் பண்ணிருக்காரு. மாற்றுத்திறனாளியான இவரு சஜு ஃப்ரீ ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டியானோ சஜு அப்படின்ற ஒரு பேஜ் வச்சிருக்காரு. சோஷியல் மீடியால பயங்கர ஆக்டிவா இருக்காரு. இவருக்கு ஃபுட்பால்னா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. சோ அது ரிலேட்டடா ஃபுட்பால் விளையாடுற மாதிரி நிறைய வீடியோஸை ஷேர் பண்ணிருக்காரு. இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை போஸ்ட் பண்ணுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு இப்பவே ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயம் இது ஒரு வலிமிகுந்த மாணவர் கடந்து வந்த வெற்றி கதை. காலையில் பள்ளிக்கு சென்று விட்டு மதியம் 2 மணிக்கு பிறகு மாணவர் சன்னி நொய்டாவின் செக்டார் 12 சாலையோர அந்த தள்ளுவண்டி சமோசா கடையை அமைக்க 1 மணி நேரம் எடுத்துக் கொள்வார். அங்குதான் அவர் 5 மணி நேரம் ஓய்வின்றி வேலை செய்ய வேண்டும். அப்போதுதான் அந்த ஏழை குடும்பம் அன்று வயிறார உணவருந்தி உறங்க முடியும். அந்தோ பரிதாபம், அந்த மாணவரோ பள்ளியின் வீட்டு பாடத்தையும் தனது லட்சிய கனவான மருத்துவ கனவுக்கான புத்தகங்களையும் இரவு நேரத்தில்தான் படித்து கடப்பார். லட்சக்கணக்கானோருக்கு நம்பிக்கை விளக்காகி இருக்கும் மாணவர் சன்னி குமார் தனது 18 வயதில் நீட் தேர்வில் 720 மதிப்பெண்ணுக்கு 664 மதிப்பெண்கள் எடுத்து வெற்றி பெற்று இருக்கிறார். பகலில் அந்த ஒரு நாள் முழுவதும் கடினமான உழைப்புக்கு பிறகு இரவு வெகு நேரமாக அந்த மாணவர் படிப்பை தொடரவே செய்வாராம். இது குறித்து முன்னணி செய்தி நிறுவனங்கள் அவரை தேடி சென்று அவர் பணிபுரிந்து கொண்டிருந்த அந்த கடையில் சமோசா தயார் செய்யும் போதே அவரோடு பேச்சு கொடுக்கின்றனர். நான் இன்னும் கல்லூரியில் சேர்க்கப்படவில்லை, ஆனால் எதிர்காலத்தில் நான் ஒரு நல்ல கல்லூரியில் சேர விரும்புகிறேன் என ஏக்கத்தோடு அந்த மாணவர் தெரிவித்திருக்கிறார்.